வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்னு சொன்னால் சும்மா ஏதோ யூடியூப் பார்த்துட்டு நான் பண்ணல. அது என்னோட அனுபவத்தில் இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சொல்லியிருப்பேன், எனக்கு பயங்கர ப்ராஃபிட் கொடுத்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றுன்னு சொல்லி அதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி என்னை லக்ஸுரி லைஃபுக்கு கொண்டு வந்த ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ரோபோட்டு. அந்த ரோபோட் எப்படி ட்ரேட் பண்ணிச்சோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மெத்தடை எடுத்து எம்கியூல் கோடிங் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்ணி MT4 அல்லது MT5ல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது நான் ஏதோ மற்றதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ வியூஸ்க்காகலாம் நான் சொல்லலை. அதை மேக்ஸிமம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் இருக்கிறத மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி சாஃப்ட்வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாகும். அது சாஃப்ட்வேருக்கு 100% நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணுவது. இதில் பெருசாக ப்ராஃபிட் மட்டுமே சொல்லலை. இதில் கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒன் சைடாக ரொம்ப லாங்காக போச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகாது. நீங்கள் ஃபண்டு கொஞ்சம் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பத்தாது. ஏன்னா இது கொஞ்சம் ஃபண்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். இப்போது ஒரு 1 வீக் போச்சுனாலே கிட்டத்தட்ட வந்துடும். அது ஒரு $1000 $2000 கிட்ட நெருக்கிடும். அதே மாதிரி ஜிக்ஜாக்காக இருந்துச்சு அப்படின்னா அருமையாக அது ப்ராஃபிட் பண்ணும். சைட்வேஸாக இருந்தாலும் நல்லா ப்ராஃபிட் பண்ணும். ஒன் சைடு போச்சுன்னா தாக்கு பிடிக்க மாட்டோம். உங்களோட கெப்பாசிட்டி தான் அது. எந்த அளவுக்கு மேலே போதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக மேலே போயிட்டே இருக்காது இல்லைங்களா. ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெண்டு அப்ஸ் அண்ட் டவுன் ஜிக்ஜாக்காக இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். சைட்வேஸ்லேயும் ப்ராஃபிட் கொடுக்கும். இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுங்க. ஒரு பேப்பர் பேனா கூட எடுத்துக்கலாம். அதையே இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் பை ட்ரெண்ட் போய்ட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அதை இமீடியட்டாக பை போடாது, செல் தான் போடும். அதாவது ஆப்போசிட் ட்ரேட் பண்ணும். அப்போது ஆப்போசிட் ட்ரேட் பண்ணும்போது பை போடும். அப்போது அந்த பை போட்ட ப்ரைஸில் இருந்து அடுத்து மார்க்கெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல 0.02 ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும். திருப்பி அந்த 0.02 போட்ட ப்ரைஸ்லேருந்து இன்னும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது 0.03 ப்ளேஸ் பண்ணும். அப்புறம் அதே மாதிரி 0.03ல் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் இன்னும் அப்பில் போகும்போது 0.4 0.5 0.6 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே என்ன ஆகும்னா, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்காது. ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், இல்லைன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் வரும். அப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ்ட்டாக போட்டால் பெரிய லாட்டில் ஒரு 3 ஆர்டர் ப்ராஃபிட் வந்தோன்னா கட் பண்ணிடும். கட் பண்ணும்போது கீழே இருக்கிற லாஸு மேலே இருக்கிற ப்ராஃபிட்டை டேலி பண்ணாது, ப்ராஃபிட்டில் கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0.01 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.01ல் ஒரு $100 லாஸ் போயிட்டுருக்கு. 0.2ல் ஒரு $150 லாஸு, 3ல் ஒரு 100, 4ல் 250 ப்ராஃபிட்டு, 5ல் 350 ப்ராஃபிட்னு வச்சுங்களேன். இப்போ ஓவராலாக நீங்கள் சாஃப்ட்வேர் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்னா, ப்ராஃபிட்டில் $250 ப்ராஃபிட்டில் தான் கட் பண்ணணும். இதுதான் இது. ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னா, 5 ஆர்டருக்கும் சேர்த்து ஒரு டேக் ப்ராஃபிட்டை வச்சுருக்கும். புரியுதுங்களா? 5 ஆர்டருக்கும் சேர்த்து ஒரு டேக் ப்ராஃபிட்டை வைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கிற லாஸை மேலே இருக்கிற ப்ராஃபிட்டை ஈக்குவல் பண்ணிடும். அதாவது அதோட அதிகமாகவே பண்ணும். அதான் ஆர்டர் ஒன்ஸ் ஆர்டர் எல்லாம் ஓவராலாக கட் பண்ணிச்சுன்னா ப்ராஃபிட்டில் மட்டும்தான் கட் பண்ணும். இதில் நம்மகிட்ட தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு கொஞ்சம் ஃபண்டு மட்டும் வச்சுக்கணும். நம்ம அது எவ்வளோ ஃபண்டு வேணும், என்ன வேணுங்கிறத மார்க்கெட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து நம்மளுக்கு அது எவ்வளோ வேணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் ஆப்ஷன் டெமோவில் பண்ணி பார்த்துக்கலாம். டெமோவில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகும். ஆனால் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஃப்ரேம் இப்போ நான் ஹவர் 1ல் வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேபி நீங்கள் 30 minutes 15 minutesோட வச்சுட்டு ஃபஸ்ட்டு டெமோவில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது ஃபேவர் ஆகும் அப்படின்ட்டு. அந்த டைமெல்லாம் கூட நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் அந்த மாதிரி இருக்குது. இது மேனுவலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மேனுவலாக நீங்கள் ஒரு 5 ஆர்டருக்கு மேலே பண்ணாதீங்க. அப்படி 5 ஆர்டருக்கு மேலேன்னு சொல்லவும் முடியாது.
டெமோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பை லிமிட் செல் லிமிட்டு அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் வந்து அதாவது ஸ்டாப்பில் ட்ரைலிங் ஆர்டர் வந்து நீங்கள் போட கற்றுக்கணும். அப்போ ட்ரைடிங் வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் பை லிமிட் செல் லிமிட் வந்துட்டு ஒரு 10 ஆர்டர் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணாட்டியும் அதுவே ட்ரிகர் ஆகிக்கும் ஆர்டர்லாம். ஆனால் கான்செப்ட் மட்டும் என்ன அப்படின்னா மேலே போக போக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பை மார்க்கெட்னா நீங்கள் பை லிமிட் செல் லிமிட் அப்படி என்ன வைக்கணுமோ வச்சுட்டு வந்துடணும். அதே மாதிரி கீழே போகும்போது அதே மாதிரி அந்த பை லிமிட் செல் லிமிட் என்ன மாற்றுறீங்களோ அதை மாற்றி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதில் வந்து இடையில என்ன அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் வச்சுக்கணும். டேக் ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டேக் ப்ராஃபிட் வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் ஆர்டர் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது எல்லா ஆர்டரும் வந்து கட் ஆகும், ப்ராஃபிட்டில் கட் ஆகும். இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடு. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது எம்கியூ கோட் பண்ணுறவங்க கிடச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து அதை பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர், சின்ன ஒரு ப்ரொசீஜர் ஒன்றும் இல்லை. அது ஆர்டர் வந்துட்டு இப்போ 0.01 அடுத்து இமீடியட்டாக 2 போடாது. ஒரு 3 ஆர்டர் 1ல் போட்டு அதுக்கப்புறம் தான் மாறுற மாதிரி இருக்கும். அது சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம்னா சாஃப்ட்வேருக்கு இதே மாதிரி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்காக யாராவது சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் வந்து எம்கியூஎல் பண்ணுறேன், இதை வந்து கோடிங் கொடுத்து நான் ஐஏவை கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது இதே மாதிரி பண்ண முடியும். இதே மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தியாகும். அதுக்காக தான் அது கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி என்ன ஹவரில் வச்சுக்கலாம் அதாவது டைமிங் என்ன டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் டிபெண்ட்ஸ் பண்ண உங்களோட இதை வச்சு பார்த்துங்க. இன்கேஸ் அதை டெமோக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது இல்லை இந்த டைம் ஃப்ரேம் தான் கரெக்டாக இருக்குது, 1 ஹவரா இல்லை வந்து 4 ஹவரா இல்லை வந்து 13 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டெமோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுங்களா, டெமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்தியன் மார்க்கெட் செட் ஆகுமானா எனக்கு கொஞ்சம் இது இந்தியன் மார்க்கெட்டு செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ப்ரோக்கரேஜ் நிறையா வரும் இதில். அதனால் வந்து இது எப்படிங்கிறது எனக்கு தெரியல, இது பண்ண முடியாது மேக்ஸிமம். கமாட்டிக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சொல்கிறது கேப் அப்பு கேப் டவுன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு தான் ஃபாரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பு கேப் டவுன்லாம் கம்மியாக தான் ப்ளேஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது எப்பாவது ஒரு சமயத்தில் தான் ஆகும். ஆனால் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. அதுவும் ஆப்ஷனில் சொல்லவே வேண்டாம். அதனால் நீங்கள் கமாட்டியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சில்வர் எனக்கு தெரிஞ்சு கேப் அப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில்வரில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆர்டர் போட்டு ஏதாவது பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வரும் அப்படின்ட்டு. அதுக்கு ப்ரோக்கரேஜிங் கணக்கு போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், இது ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அப்படின்னு உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். இதான் நான் இன்னைக்கு இதில் டிஸ்கஸ் பண்ணது. இது எனக்கு வந்து நல்லா சக்ஸஸ் கொடுத்து நல்ல ஒரு லைஃப்பை எனக்கு கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இது, ரோபோட் இது. அதனால் இதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். திருப்பி சொல்கிறேன், இது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபண்டு மட்டும் கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இதை நினச்சி இருக்க முடியும். இல்லைன்னா ஃபண்டு இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போயிடும். ஸோ அதனால் டெமோவில் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு வேணுங்கிறதையும் அதில் தெரிஞ்சுக்கலாம், என்ன டைம் ஃப்ரேம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன மாதிரி இதுக்கு நீங்கள் எப்படி அதை மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் தெரிஞ்சிடலாம். மெத்தட் ஆனால் இதுதான் மெத்தட் வந்து ஆப்போசிட் ட்ரேட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து பை போயிட்டு இருந்துச்சுன்னா செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், செல் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா பை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ண லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அப்போது லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது கீழே இருக்கிற 3 ஆர்டர் லாஸில் இருந்தாலும் மேலே இருக்கிற 2 ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி.